வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட்டையும் மண்டே எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்திருந்த வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் நான் கொடுத்திருந்தேன். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. இதை நாங்கள் ஃப்ரைடே மார்க்கெட்டில் எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம். நான் ஃப்ரைடே வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் ஒன்று கொடுத்துருப்பேன். 800 அப்படிங்கிறதுக்கு மேலே 800 அப்படிங்கிறது மார்க்கெட்டுடைய இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவலாக கொடுத்துருப்பேன். மார்க்கெட் ஓப்பனே வந்து அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. 880 ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தாங்க. திரும்பவும் ப்ளூ லைனுக்கு கீழே வந்துட்டு மேலே போகும்போது நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவுலலாம் ப்ரீமியம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் வந்து நல்லா டீகே ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் இந்த கம்மிங் டேஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கரெக்டாக நான் சொல்லணும்னா ஏப்ரல் 1 இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35% வரைக்கும் வந்து ட்ராப் அவுட் ஆயிருக்கு. இதனுடைய தாக்கம் தான் வந்து மார்க்கெட்ல பெரிய மொமெண்டம்லாம் கிடைக்கிறது இல்லை, சைட்வேஸ்ல தான் இருக்கும். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆனாதான் நம்மனால வந்து மார்க்கெட்ல ஸ்டேபிள் ஆக முடியும். அது வந்து எப்போ ஆகும்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35%, அதாவது 24ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ 18 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இதனுடைய ரீசன் தான் நீங்க கடந்த ரொம்ப நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் சைட்வேஸ்லயே தான் இருக்கும். திடீர்னு ஒரு மொமெண்டம் வரும், போகும். இந்த ஸ்பைக்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இந்த 2-3ல நீங்க உள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னா பெரிய ஃபால் கால் ஆப்ஷன்ல கிடைச்சிருக்கும். திரும்பவும் அங்கிருந்து மார்க்கெட் மேலே போனதும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பையிங்ல தான் இருக்கு, அதாவது அப்சைட்ல தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம எப்பவுமே வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு பார்க்க வேண்டாம். வேல்யூஸ் என்ன சொல்லுது, அதில் நம்ம ப்ரீமியமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து அப்சைடு பயாஸில் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் ப்ளூ லைனுக்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட்டு மேலே தான் இருந்தது. இதுல நம்ம கொடுத்திருந்த பிரீமியம் லெவல் எப்படி ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். 23,900 கால் ஆப்ஷன் பிரீமியம் 165க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து லாஸ்ட் டே உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்த பிரீமியம் லெவலு. இதுக்கு மேலதான் மார்க்கெட், அதாவது ஆரஞ்சு லைனுக்கு மேல ஓப்பன் ஆகுறாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஆரஞ்சு லைனுக்கு கீழே தான் வந்து ஓப்பனே ஆனாங்க. 259க்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் கீழே அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அங்கிருந்து மார்க்கெட் அதுலேயும் இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணிட்டா எப்பவுமே அந்த இடத்துல ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணதுல இருந்து மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்கியிருந்தாங்க. 24,000 புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அங்கிருந்து மார்க்கெட்டு இங்க ஃபுல்லா அப் ட்ரெண்ட்ல மட்டும்தான் இருந்தாங்க. இந்த பிரைஸ் லெவல்லாம் ஏன் ஆக்டிவ் ஆகுது, நான் இதை ஏன் முன்னாடி நாள் கொடுத்த வேல்யூ உங்களுக்கு எப்படி வந்து கரெக்டா வந்து வேலை செய்யுது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸ் பேஸ்டு மட்டும்தான் வந்து பாக்குறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். புரியுதுங்களா? ஏன்னா 185ல சப்போர்ட் எடுத்தது, 216ங்கிறது நீங்க டார்கெட் தாராளமா வைக்கலாம். அங்கிருந்து மார்க்கெட்டு 253 அப்படிங்கிற ப்ரீவியஸ் டே உடைய ஹையை ரீச் பண்ணதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நடந்தது. ஸோ அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. கரெக்டா எக்ஸாக்டா எங்க போனாலும் அதே வந்து 165ல வந்து சப்போர்ட் எடுத்தது. இந்த பிரைஸ் லெவலுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்திருந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும் நம்புறேன். 23,950 கால் ஆப்ஷன் 159 நான் கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, இந்த 159ல தான் வந்து இந்த பிரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து அப்சைடு போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா, நீங்க ட்ரிகர்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. 159 வருமா அப்படிலாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் ஃபிராக்ஷன் செகண்ட்ல நடந்த விஷயங்கள். ஸோ அதனால அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம உள்ள போகணும். ஸோ இந்த 185க்கு மேல வந்ததுக்கு அப்புறம் நீங்க பை பண்ணிருக்கலாம். ஸோ இதை இப்படிதான் நீங்க பார்த்துருக்கணும். ஆனா இங்க பாருங்க, ப்ரீவியஸ் டே உடைய லோவையே அதை ட்ரிகர் பண்ண கூட இல்லை.
ஸோ இதுக்கெல்லாம் ப்ரைஸ் லெவல்ஸ் இருக்கு, நான் அதை ஷோ பண்றேன், பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு 23,950 கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். கால் ஆப்ஷன் 159க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கறத இங்க சொல்லியிருந்தேன். இதுபடி பாத்தீங்கன்னா இங்க 185 தொட முடியாம மார்க்கெட் கீழே விழுகுது புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தரா வந்து இந்த லாஸ்ட் சப்போர்ட் வேல்யூக்கு நியர்பையா வந்துட்டு மார்க்கெட் திரும்பினாங்க. 96 வரல, 99 சம்திங் வந்துட்டு திரும்பிட்டாங்க. இந்த 96 வந்திருந்தா கூட நீங்க டிசிஷன் எடுத்திருக்கலாம், இந்த இடத்துல நீங்க எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா திடீர்னு ஒரு ஸ்பைக் விட்டாங்க. இந்த ஸ்பைக் எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய மிட் எடுத்து பாருங்க. நான் மிட் பாயிண்ட்ல நான் ஷோ பண்ணல. மிட் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால பார்த்துருக்க முடியும். இந்த ஸ்பைக் எங்க போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க மிடில் பார்த்துருக்க முடியும். நான் அந்த வேல்யூ நான் ஷோ பண்ணல. நான் இது கொடுத்திருந்ததுல உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா. சரிங்களா? ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 159க்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் கீழே தான். இங்க பாருங்க 159 போய் க்ளோஸ் வைக்க முடியல. 162 வரைக்கும் ஹை போயிருக்குது. திரும்ப வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் தான் ஸ்ட்ராங் ஆகி திரும்பவும் அந்த ட்ரெண்டையே ஃபாலோ பண்ணிருக்கு. இது வந்து அதிகபட்சம் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட பெரிய அளவுல பிரீமியம் தரலைனாலும் 214 வரைக்கும் நீங்க ரீச் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இந்த 159க்கு மேல போயிருந்தா 214 வரைக்கும் நீங்க ட்ரேட முடிச்சிருக்கலாம். இது வந்து நம்ம எடுத்திருந்த பிரீமியம் லெவலுங்க. இதுல நீங்க லோயர் லோ பிரேக் அவுட்ல தாராளமா எடுக்கலாம். லோயர் லோங்கிறத பத்தி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா இந்த இடத்துல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா 170ல இருந்து உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான். இதே மாதிரி கண்டினியூஸ் கேண்டில் 3 ரெட் கேண்டில் வந்திருக்கு. இந்த ரெண்டு கேண்டிலோட ஹையை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹை. 152க்கு மேல க்ளோஸ் வச்சா நீங்க கால் சைடு போயிருக்கலாம். இந்த க்ளோஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த கேண்டில் தான் வந்து டைரக்டா 158 போயிருச்சு. திரும்ப இந்த பிரைஸுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ 152 வந்திருக்கேன் பாத்தீங்களா? இந்த 152க்கு வந்து தான் சப்போர்ட் எடுத்துட்டு போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய லெவல். ஹை லோயர் லோவுடைய எந்த கேண்டில் ஹையா இருக்கோ அந்த கேண்டிலோட ஹையில நீங்க என்ட்ரி எடுத்துட்டு தாராளமா அப்படியே ஹோல்டு பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஸோ இதுதான் லோயர் லோ பிரேக் அவுட். ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். அதாவது ஹையர் ஹை வச்சுட்டு இருந்த கேண்டில் எப்ப வந்து 3 கேண்டில் வச்சிருக்கு, இந்த 4வது கேண்டிலாவும் எடுத்துக்கோங்க. இந்த 2 கேண்டிலோடைய லோ பாத்தீங்கன்னா இதுதான். இந்த லோவை பாத்தீங்க அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. 129க்கு கீழே க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த கேண்டில். இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா நீங்க அவ்வளவுதான், புட் ஆப்ஷனை கொடுத்துடணும். அதுக்கு மேல நம்ம இதுல வெயிட் பண்ணக்கூடாது. இங்க ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கும், இங்க லோயர் லோ ஃபார்மேஷன் நடக்கும். இதுபடிதான் நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்துடலாங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுதைக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு, நான் இந்த பழைய வேல்யூஸ்ல எடுத்துட்டேங்க. நிறைய வேல்யூஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே நான் எடுத்துட்டேன். 800 தான் நான் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸா கொடுத்துருந்தேன். இப்போ நான் எல்லாமே மாத்திட்டேன். மண்டே மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது 23,940 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இடம் வந்தா பை பண்ணணும்னு இல்லை. இந்த இடத்துல மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா மார்க்கெட்டை நீங்க செல்லிங்ல பார்க்கணும். இதுக்கு மேல போகுது, இந்த மாதிரி கேண்டில் வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா நீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸா மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால இந்த விலை வந்தா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 23,940ங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே போல இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அதிகபட்சம் போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டோடைய ஹைய பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அதிகபட்சம் 24,158 அல்லது 188 வரைக்கும் அதிகபட்சம் போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா 24,300 கூட போகலாம். அதுக்குள்ள நான் வந்து உங்களுக்கு இந்த வீக்லி லெவல்ஸ் உடைய லெவல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப் ட்ரெண்ட் எவ்வளவு போகலாம் அப்படிங்கிறது. இந்த வீக் உடைய நான் கீழ இருந்து ஓப்பன் ஆன பிரைஸ் லெவல்ல எடுக்கல. இந்த பர்டிகுலர் ஹை லோ மட்டும் இந்த ப்ளூ மார்க் பண்ணிருக்கிறது தான் வந்து இந்த வீக் உடைய லோங்க.
இதுதான் இந்த வீக் உடைய ஹையா எடுத்திருக்கிறேன். இந்த பிரைஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா நமக்கு ஓவர் கேப் அப் ஆனதுனால நான் அங்கிருந்து எடுத்துட்டு வரல. பர்டிகுலரா வச்சிருக்கக்கூடிய ஹை லோ ரொம்ப முக்கியமா நான் எடுத்திருக்கிறேன். அதை பொறுத்து நான் வந்து எது வரைக்கும் அதிகம் போலாங்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ அதுவே ஃப்ரைடே மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா ஃப்ரைடே உடைய இங்கிருந்து வர கீழே இறங்குது அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா அதிகபட்சம் கீழே வந்தா 23,772 அல்லது 742 வரைக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மண்டே எக்ஸ்பைரி மார்க்கெட்ல 57 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து டிராவல் ஆக வாய்ப்புகள் அதிகம். இந்த லோவை வந்து கட் பண்ணுதா அல்லது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனாலும் திரும்ப ஒரு புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு பார்க்காதீங்க. விக்ஸ் லெவல் வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகல. இது ஸ்டேபிள் ஆனா மட்டும்தான் நம்மளால வந்து மேக்சிமம் டியூஸ்டே மார்க்கெட் லீவா இருக்கலாம். அதே மாதிரி நீங்க வெட்னஸ்டேல இருந்து கொஞ்சம் சரியான ட்ரெண்ட் கிடைக்கும் போது அது கூட டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மண்டே ட்ரேடை வந்து சின்ன ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா வாலட்டிலிட்டி இப்படிதான் இருக்கும். இப்ப ஏன் இந்த 2 நாளா வந்து ஜிக்ஜாக் மார்க்கெட் நடக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசனும் வந்து விக்ஸ் உடைய ஆக்ஷன் தான் வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஜிக்ஜாக் மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எந்த ட்ரெண்ட் போனாலும் திரும்ப மாறி வரும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பையிங்லேயே போயிருக்கும், செல்லிங்னா செல்லிங்லேயே போயிருக்கும். பட் இந்த மாதிரி வந்து விக்ஸுடைய ரேஞ்ச் மாறும்போது அன்சர்டனிட்டியா வந்து ஜிக்ஜாக் மார்க்கெட் தான் அதிகமா இருக்கும். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியாது, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் வந்து ஜிக்ஸாக்கா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு ட்ரெண்ட் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அது பின்னாடி போகாதீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? வீக்லி ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குங்க இந்த வீக் வந்து 23,832 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் மேலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரைஸ் லெவலை கட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீக் உடைய லோவை வரலாம், அல்லது இந்த லோவையும் கட் பண்ணக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் எது வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். நான் லைன் போடல, நிறைய இருக்கக்கூடாதுன்னு போடல. 23,682 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இது வந்து லோ. இந்த லோவை கட் பண்ணக்கூடிய பட்சத்துல 23,478 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட 478னா இந்த இந்த பிரைஸ் இல்ல, இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 478 போட்டு வச்சுக்கோங்க வேணும்னா. நான் நிறைய லைன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டேன், நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க. 23,478ங்கிறது அதிகபட்சம் இந்த வீக் கீழே இறங்குறதுக்குண்டான வாய்ப்புகளா பார்க்கலாம். இதுவே இந்த வீக் வந்து அதிகப்படி மேல போற மாதிரி இருந்தா 24,278ங்க இந்த லெவல் வரைக்கும் அதிகபட்சம் மார்க்கெட் மேல போறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? கீழே இறங்குனா இந்த லெவல், மேல போனா இந்த லெவல். அதுக்கு இந்த லெவலை தாண்டுனா பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் 24,278 போகும். இந்த லெவலை வந்து பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே 23,478 வரைக்கும் இந்த வீக் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 டே லீவ் இருக்கிறதுனால ட்ரேடிங் டேஸ் கொஞ்சம் 3 நாள் தான் இருக்கும். புதன், வியாழன், வெள்ளி தான் இருக்கும். அதனால பிரீமியம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கலாம். மேக்சிமம் வெட்னஸ்டேல இருந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க. சரிங்களா? மண்டே மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாங்க. 23,900. ஓகே, இதே எடுத்துக்குவோம். சரி, இதனுடைய 254 வச்சிருக்கு. ஒரே நிமிஷம். இந்த பிரைஸ் எடுத்துக்கலாங்க. ஓகே, ஒரே நிமிஷம்.
24,150 எடுத்துக்கிறதா கரெக்ட். இதுதான் எடுத்துக்கணுங்க. ஒரே நிமிஷம். இதனுடைய டிராயிங்ஸ் மட்டும் எடுத்துருவோம். ஹை வந்து 219. ஓகே, இது பொறுத்த வரைக்கும் 23,950 கால் ஆப்ஷன் 165 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. அதுவே 24,150 புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 236க்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ மண்டே உடைய மார்க்கெட்டை ஓபன் ஆகிறத பொறுத்து இந்த பிரைஸ் லெவல்ல யார் ஒருத்தர் லோவை கட் பண்ணாரோ அதிகபட்சம் மினிமம் பர்பிள் வரைக்கும் வருவார். அந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு புல் பேக் ஆகும். அதிகபட்சம் 60 ரூபாய் வரைக்கும் கூட வரலாம். சரிங்களா? ஆனா இங்க வந்தா திரும்பணும் அப்படின்னு நினைக்காதீங்க. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். இதே மாதிரிதான் கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கை தொடவே தொடாதீங்க. இந்த லோவை கட் பண்ணும் போது கண்டிப்பா வந்து இந்த பயாஸ் பக்கம் இருக்காதீங்க. ஏன்னா அது அதிகபட்சம் 85 வந்துட்டு திரும்பவும் அதுக்கு கீழே ஒரு லெவல் இருக்கு. 66 ரூபாய் வரைக்கும் கூட வரலாம். பட் 66 ரூபாய் வந்து திரும்புற இடம்லாம் பார்த்து எடுக்காதீங்க. இந்த லெவல்ல வரலாம் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். வந்தா பை பண்ணுங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சு கூடாது. இந்த இடம்ல வந்தா சின்னதா வந்து ஒரு ட்ரிகர் பண்ணும்போது ஒரு புல் பேக் கிடைக்கும். திரும்பவும் கீழே தான் இறங்கும். ஏன்னா நம்ம போற ட்ரெண்டை எப்படி பிடிக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு இப்ப இந்த இடத்துக்கு மேல ஒரு க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப 236க்கு மேல ஒரு க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா திரும்பவும் இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல போகும்போது நீங்க பை பண்ணணும். 258 டார்கெட்டா கிடைக்கும். இந்த மாதிரி போற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து இறங்குற ட்ரெண்ட் மேல ஏதாவது ஒரு சின்ன, ஏன்னா இறங்குறவங்கிட்ட நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். ஸ்கேல்பிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்டுக்காக தான் போகணுமே தவிர ஹோல்டு பண்ணவே கூடாது. இதே வந்து போற ட்ரெண்டை எந்த லோவுக்கு வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த லோவில் அவனை தூக்குறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த வேல்யூஸ் படி மட்டும் நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும். மார்க்கெட் ரொம்ப சுலபமா இருக்கும். சரிங்களா? நான் இதே விஷயத்த நம்ம இண்டிகேட்டர் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் ஷோ பண்றேன். ஒரே நிமிஷம். இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட்டுக்கு ஆட்டோ ரேஞ்சு வச்சு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸல் வேல்யூ பேஸ் பண்ணி வரக்கூடிய லைன்ஸ் தான். இது வந்து மார்க்கெட் ஓபன் ஆன ஃபர்ஸ்ட் சினாரியோஸ்ல வரும். இந்த இடத்துல பை செல் எல்லாம் எதுவுமே கிடைக்காதுங்க. இதை நல்லா புரிச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் லெவல் மட்டும்தான் இங்க சைட்ல பிளாட் ஆகும். அதுவே நீங்க வந்தா பை பண்ணலாம். இந்த இடத்துக்கு மேல போனா நீங்க பை பண்ணலாம். 179னா 197ங்கிறது டார்கெட்டுங்க. அதை தாண்டி போகும்போது மார்க்கெட் 214. ஸோ இது வந்து மார்க்கெட் ஓபன் ஆன ஒரு 930க்குள்ள இந்த லைன்ஸ் அதுவே பிளாட் ஆயிரும். இந்த லைனும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு எடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான். நீங்க இதுல வந்து பையில எதிர்பார்க்க கூடவே கூடாது. சரிங்களா? இல்ல இது போக எனக்கு இது இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் டிசைடர்ல ஈஸியா வந்து பிரைஸ் லெவலை வந்து உங்களுக்கு பிளாட் பண்ணி கொடுத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். மார்னிங்கே வந்து இந்த லெவல்ஸ் பிளாட் ஆகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். எடுத்த உடனே வந்துடாது. இந்த பிரைஸ் லெவல் எல்லாம் க்ளோஸ் வச்சாதான் வந்து லெவலே உங்களுக்கு பிளாட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால இந்த லெவல் இல்ல, இதுக்கு அடுத்த லெவல் என்ன போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆட்டோ ரேஞ்ச ஆட்டோ பிரேக் அவுட் தான் ஆட்டோ B1 போட்டு வச்சிருப்பேன். இந்த இடத்துக்கு மேல போனா மார்க்கெட் இந்த டைரக்ஷன் தான் போகும். இந்த பிளாக் லைனுக்கு மேல இருந்தா மார்க்கெட் இந்த சைடு தான் இருக்கும். இதுவே 23,000 24,000க்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த பிளாக் லைன்ல விட்டு கொடுத்தாரு அப்படின்னா அவ்வளவுதான். கீழே ஃபர்தரா பாத்தீங்கன்னா அது அதனுடைய ரேஞ்சில கீழே தான் இறங்கிட்டே இருக்கும். ஏன் வந்து கரெக்டா வந்து பாருங்க, ஏன் இந்த பிரைஸ்ல வந்து சப்போர்ட் எடுக்கணும்.
இந்த இடம் கண்டிப்பா வந்தே தீரும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இந்த ஆட்டோ பிரேக் அவுட் லெவல். இந்த பிளாக் லைன் தான் மார்க்கெட்டை டிசைட் பண்ணும். இதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே தான் இருக்கும். புரியுதுங்களா? இதே நீங்க வந்து ஆப்ஷன் டிசைடர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுலயும் உங்களுக்கு அந்த பிரைஸ் லெவல் வந்து கீழே தான் காமிக்கும். கீழே வரக்கூடிய பிளாக் லைனுக்கு கீழே இருந்ததுனாலே மார்க்கெட் வந்து இந்த பிளாக் லைனுக்கு கீழேனாலே வந்து இதுல கீழே தான். இது எக்ஸாக்டா பாருங்க, பிரைஸ் லெவலு இந்த 173னா 173ல போய் ட்ரிகர் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்கும்போது இந்த பக்கம் போலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதான், இந்த பிரைஸ் லெவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து முக்கியமா ட்ரேட் பண்ணவே முடியும். புரியுதுங்களா? இதற்காக தான் நான் வந்து இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நம்ம போய் ஒவ்வொரு இடத்தையும் லைன்ஸ் போடக்கூடாது, அந்த லெவல்ஸ் அதுவே வந்துடணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான விஷயமே. ஏன்னா இது நீங்க எஸ்டர்டே ஓபன் இந்த லெவல்லாம் மாறவே மாறாது. எஸ்டர்டே மார்க்கெட்டுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, போன தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கு இந்த பிளாக் லைனுக்கு மேல போனா இந்த பிரைஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ திரும்பவும் எவ்வளவு கீழே வந்தாலும் இந்த இடம் தான் வந்து மார்க்கெட்டை டிசைட் பண்ணிருக்கு. இந்த பிளாக் லைனுக்கு மேல போனா இதுக்கு அடுத்தடுத்த டார்கெட் இதுதான். இதுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கும். அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கிற அன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த பிளாக் லைனுக்கு கீழே வந்தது அப்படின்னா அடுத்தது ஆரஞ்சு லைன்ல இருந்து அப்படியே கீழே தான் வரும், கீழ் நோக்கி தான் வரும். இந்த பிரைஸ் லெவல் அப்படியே கீழே வர வரைக்கும் இங்க பாருங்க, ஒரு சின்ன ஸ்பைக் அடிக்குது அப்படின்னா இந்த பர்பிள் லைன் கூட தாண்ட முடியல. இது எல்லா லெவலும் ஆட்டோ ரேஞ்சுங்க. இது அதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இதுல நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதே இருக்காது. இதே கால் ஆப்ஷன் பிரீமியத்துல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் எல்லாம் அதுவே வந்திருக்கும். 23,900 கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவர் கேப் அப்பா ஓப்பன் ஆன அன்னைக்கு பெருசா மொமெண்டமே இருந்திருக்காது. ஸோ இந்த லைன்ஸ்லாம் இந்த ப்ரைஸ் லெவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து இது கூட டிராவல் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கிருந்து போனா இதுல என்ன டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஈஸியா தெரியும். நீங்க எதை பத்தியும் நீங்க போய் உட்காந்துட்டு சார்ட் அனாலிசிஸ் எதுவுமே தேவையில்லைங்க, ஈஸியா இருக்கும். இதுக்காக தான் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, இதுக்கு மேல போச்சு, எப்ப இந்த ஒரு கேண்டில் கீழே விழுந்துச்சோ அவ்வளவுதான். இந்த கால் ஆப்ஷனே நீங்க போகக்கூடாது. இந்த சின்ன பிரைஸ் லெவல் வந்ததுன்னா இதுக்கு மேல போனா இதுக்கு மேல ட்ரிகர் பண்ணுச்சுன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். எப்ப இந்த பர்பிளை விட்டு கொடுத்ததோ கால் ரொம்ப வீக் ஆயிருக்கும், அவ்வளவுதான். அடுத்தது அது பாட்டுக்கு அதனுடைய லாஸ்ட் லெவல் வரைக்கும் கீழே தான் இறங்கும். கீழேன்னா அந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் கீழே தான் வரும். இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட். ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் பாருங்க எங்க இருந்து கிட்டத்தட்ட 232ல இருந்து 161 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது நான் 159ங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வந்து அதுவே எடுத்துக்கும். நீங்க போய் வந்து வேல்யூஸ் போட்டு ட்ரை பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே வரும், அதுவே வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, நான் இன்னும் இது யாருக்கும் தரலைங்க. நீங்க தேவைப்பட்டா பார்த்துக்கலாம். நான் இந்த ட்ரையல் தான் கொடுக்க முடியும், நம்ம யாருக்கும் நான் வந்து வெளியில கொடுக்கல. இது எங்களுக்காக நம்ம கிரியேட் பண்ண ஒரு விஷயம், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், மார்க்கெட்டை ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்கேல்பிங் பண்ணுங்க. லாங் ட்ரேடு எப்பவுமே வந்து பொசிஷனலா போகாதீங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம எப்பவுமே வந்து நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து வேல்யூ எடுக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு நாளைக்கு நம்ம இவங்களுக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் கிளாரிட்டி கேட்டிருந்தீங்க. நான் எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன இனிமேல் டைம் இல்லை, சண்டே நாளைக்கு நான் எப்படியும் ஏதோ ஒரு டைம்ல நான் உங்களுக்கு பின் பண்றேன். அதே போல அந்த டவுட் செஷன் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு பின் பண்ணிருங்க முன்னாடியே. என்னதான் நம்ம பண்ணினாலும் மார்க்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங் பண்ணுங்க. பிகினரா இருக்கிறவங்க ஹோல்டு பண்ணாதீங்க. சரிங்களா? ஆஃப்டர் நம்ம வந்து பார்க்கும்போது மண்டே ஒன் டே தான் ட்ரேட் இருக்கும், டியூஸ்டே அகைன் லீவ் தான் இருக்கு. ஸோ ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய விஷயங்களை சார்ட்டை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம அனலைஸ் பண்ணினாதான் இந்த ஃபிக்ஸடா வந்து ஒரு இன்கம் வந்து கன்சிஸ்டன்சியா பெறணும். அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணாம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன்
நாளை மாலை சந்திப்போம். நாளை நான் முடிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போடுறேங்க. சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தர பார்க்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.